தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் வந்தாலும் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் மட்டும் காலத்தால் அழியாமல் புகழோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்களுடைய தனித்துவமான நடிப்பு, யதார்த்தமான நடிப்பு. அதே மாதிரி அந்த காட்சிகளுக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்திருப்பாங்க. அது நடிக்கிறது மாதிரி இருக்காது. அது ரியலாக வாழ்றது மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு உணர்வை கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் அவங்கள மறக்காம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப ஒவ்வொரு துறையிலையும் ஒரு உச்சபட்ச நடிகர் இருப்பாங்க. ஹீரோனா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றது மாதிரி அந்த டயத்துல எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி என்எஸ்கே, சின்னப்பதா, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம சொல்றது மாதிரி நகைச்சுவை நடிகர்கள்லையும் குணச்சித்திர நடிகர்கள்லையும் சிலர் இருப்பாங்க. நாகேஷ் மாதிரி ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரும் கிடையாது, மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகரும் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நகைச்சுவை நடிகரும் வி.கே. ராமசாமி. அதாவது தமிழ் சினிமாவில் 1947 இருந்து 90 காலகட்டம் வரைக்கும் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்து முன்னணி படங்களில் நடிச்சுட்டு வந்தவர் தான் வி.கே. ராமசாமி. சின்ன வயசுலேயே பொன்னுசாமி பிள்ளையின் பாலகண சபாவில் சேர்ந்து தன்னோட திறமையை வெளிக்காட்டிட்டு வந்தார். 21 வயசுல ஏவிஎம் புலிமான முதல் படம் நாம் ஒருவர் 1947 படத்துல அறிமுகமானார். 47வது வருஷத்துல அறிமுகமானாரு. அதுலயும் முதல் படத்துல அவருக்கு ரோல் 60 வயசு கிழவன் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நன்கு வளர்ந்த பின் மகனியோட தந்தையா நடிச்சார். 55 வருஷமா சினிமா வாழ்க்கையில அவர் நடிக்காத வேடமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். காமராஜர் மீதான அன்புல மிகுதியால சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபட்டு வந்தார். இவர் ரமணியம்மாள் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதியருக்கு ஆர். ரகு மற்றும் ரவிக்குமார்னு 2 மகன் இருக்காங்க. அதாவது இந்த இவங்க 2 பேருமே யாரு அப்படின்னா எம்.ஆர். ராதாவோட மனைவியா இருக்கும்போது தான் இந்த 2 பேரும் பிறந்தாங்க. அதாவது இவங்க 2 பேருமே எம்.ஆர். ராதாவுக்கு பிறந்த மகன்கள். மனைவியா இருக்கும்போது எம்.ஆர். ராதாவோட மனைவியா ரமணியம்மாள் இருக்கும்போது அவர்கள் 2 பேர் அவங்களுக்கு பிறந்த மகன்கள் தான் இந்த ரகுவும், அதே நேரத்துல இன்னொரு பையனும். ரமணியம்மாள் நடிகர் எம்.ஆர். ராதாவோட மனைவிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இந்த மகன்கள் இவ்விரு மகன்கள் பிறந்திருக்காங்க. எம்ஜிஆரை துப்பாக்கியால சுட்ட எம்.ஆர். ராதா கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் எம்.ஆர். ராதாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்.ஆர். ராதாவை ரமணியம்மா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப ரமணியம்மா ரொம்ப தனியா 2 குழந்தைங்களோட, இந்த கை குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப வி.கே. ராமசாமியோட நாடக குழுவுல சேர்ந்திருக்காங்க. அப்ப ரமணியம்மா சந்திச்ச துயரங்கள் எல்லாத்தையும் பார்த்த வி.கே. ராமசாமி அவரோட பழகி வந்தாரு. நாளடைவில் நெருக்கமாக பழகி காதலிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ரமணியம்மாள 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் அவர் தத்து பிள்ளைங்களா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரிசா அறிவிச்சார். அதுக்கப்புறமா 2002 வி.கே. ராமசாமி இறந்து போனார். கடைசியா அவர் சிம்புவோட காதல் அழிவதில்லை படத்துல நடிச்சிருந்தாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதோட மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன்னு ஒரு படம். அந்த படத்தில் படுவா ராஸ்கோல் அப்படின்னு அந்த கிழவன் கேரக்டரில் அவர் ரொம்ப அதகலப்படுத்தியிருப்பார். அதோட மட்டும் இல்லாமல் பழைய படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறை, அந்த ராஜபாட் ரங்கத்துறையில் அந்த கூத்து கட்டுறதுக்கான அந்த வாத்தியார், அந்த மேடையில் நாடகம் சொல்லி கொடுக்க வாத்தியாரா தன்னுடைய திறமையை காட்டியிருப்பார். பல படங்களில் நடித்து தன்னுடைய அபரிவிதமான திறமையினால ரசிகர்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் நீங்காத இடம்பெற்ற குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர் வி.கே. ராமசாமி. காலத்தால் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய மகா கலைஞன் இவர். இதை பற்றி இவரை பற்றி இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத பற்றி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.